உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் 1000 காளியம்மன் 1000 காணிக்கையின் ரகசியத்தை பற்றி அறிய இருக்கின்றோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும் மர்ம பெட்டி. காரைக்கால் அருகில் உள்ள புகழ்பெற்ற 1000 காளி அம்மன் கோவிலின் ஸ்தல புராணம் மற்றும் அந்த அதிசய பெட்டியின் ரகசியங்களை இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். அன்னைக்கு ஏன் 1000 பொருட்கள் காணிக்கையாக தரப்படுகின்றது? 999 பொருட்கள் தந்தால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்க இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கலிங்க நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவர் தன் தேசத்தின் வறுமை நீங்கி மக்கள் சுபிட்சமாக வாழ என்ன வழி என்று பெரியோர்களிடம் கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் ஒரு விசித்திரமான அதே சமயம் ஒரு கடினமான வழிபாட்டை சொன்னார்கள். மன்னா, அன்னை காளிக்கு ஒரு ஆலயம் எழுப்பி தினமும் 1000 எண்ணிக்கையில் பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். இன்று பூக்கள் என்றால் நாளை பழங்கள், மறுநாள் இனிப்புகள். ஒரு முறை பயன்படுத்திய பொருட்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. இப்படி தொடர்ந்து பூஜை செய்தால் அன்னை மனம் இறங்கி இந்த நாட்டை சுபிட்சமாக வைத்திருப்பாள் என்றார் அந்த பெரியவர்கள். அதேபோல் அரசரும் 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பூஜை தொடர்ந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தீர்ந்து போயின. மன்னர் கலங்கி நின்றபொழுது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்ததுங்க. அரசே, வருந்தாதீங்க, நாங்க இதோ இருக்கோம் என்று கூறி ஒரு மக்கள் கூட்டமே அங்கு வந்து நின்றதுங்க. சரியாக 1000 பேர் பொருட்களுக்கு பதிலாக எங்களையே அன்னைக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம் என்று அவர்கள் முன் வந்த அந்த நிமிடமே ஊரே சிலித்து போனதுங்க. அவர்களின் பக்தியால் நெகிழ்ந்த அன்னை காளி அசரீரியாக பேசினார். மன்னா, என்னை அடியோடு சரணடைந்த இந்த 1000 பேரும் என் பிள்ளைகள். உன் நாட்டை நான் காப்பேன். உன் அந்திம காலத்தில் என் விக்கிரகத்தை பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிடுங்கள் என்றாள் காளிதேவி. காளிதேவி கூறியதை போல் அரசரும் செய்தார். காலங்கள் உருண்டோடின. ஆற்றில் விடப்பட்ட அந்த பெட்டி அந்த தியாகம் செய்த மக்கள் வாழ்ந்த பகுதியை வந்தடைந்ததுங்க. கனவில் தோன்றிய அன்னையின் உத்தரவின்படி அம்மக்கள் அன்னையை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து சீர்வரிசையுடன் அழைத்து வந்து ஆலயம் அமைத்தனர். அன்று முதல் இன்று வரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த பெட்டி திறக்கப்படும். அன்னை பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள். 5 ஆண்டுகளாக ஒரு பெட்டி பூட்டப்பட்டு அதை திறக்கும் பொழுது உள்ளே இருக்கும் பொருட்கள் அப்படியே இருக்கிறது என்பது கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதல்லவா? 1000 காளி அம்மன் உறையும் இந்த பெட்டியில் நடக்கும் சில முக்கிய ஆச்சரியங்கள் நாம் விரிவாக பார்க்கலாம். பெட்டியை மூடும் பொழுது அன்னைக்கு சாற்றப்பட்ட எலுமிச்சை பழங்களும் பூக்களும் 5 ஆண்டுகள் கழித்து பெட்டியை திறக்கும் பொழுது கூட வாடாமல் அழுகாமல் அப்படியே புதிது போல் இருக்கும். சாதாரணமான சூழ்நிலையில் ஒரு எலுமிச்சையை சில வாரங்களிலே காய்ந்துவிடும். ஆனால் இங்கு நடப்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக கருதப்படுகின்றதுங்க. அதே போல் பெட்டிக்குள் வைக்கப்படும் மஞ்சள் கிழங்கு பூச்சி பிடிக்காமல் அதன் நிறம் மாறாமலும் அப்படியே இருக்கும். பொதுவாக நீண்ட நாட்கள் ஒரு பொருளை மூடி வைத்தால் அதில் ஈரப்பதம் காரணமாக பூஞ்சிகள் வர வாய்ப்புண்டுங்க. ஆனால் இந்த பெட்டிக்குள் அத்தகைய மாற்றங்கள் எதுவும் நிகழ்வதே இல்லைங்க. பெட்டியை திறந்து அன்னையை தரிசிக்கும் பொழுது ஒவ்வொரு பக்தர்களின் கண்ணுக்கும் அன்னை ஒவ்வொரு விதமாக காட்சி அளிப்பதாக சொல்லப்படுகிறதுங்க. சிலருக்கு கருணை உள்ள தாயாகவும் சிலருக்கு உக்கிரமான காளியாகவும் தெரிவார்களாம். இது அந்த பெட்டிக்குள் இருக்கும் ஆற்றல் ஒவ்வொருவரின் மனநிலைக்கு ஏற்ப வெளிப்படுவதை காட்டுகிறதுங்க. 1000 காளி அம்மனை வழிபடுவது என்பது மற்ற கோவில்களை காட்டிலும் தனித்துவம் மானதுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறவும் சிக்கல்கள் தீரவும் பின்வரும் முறைகளை பின்பற்றலாம். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், திருமணம், வேலை, குழந்தை வரம் போன்ற வேண்டுதலாக இருந்தாலும் அன்னைக்கு சமர்ப்பிக்கும் காணிக்கை 1000 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அது காய்ந்த திராட்சையாகவோ கற்கண்டாகவோ பூக்களாகவோ இருக்கலாம். ஆனால் 1000 இருக்க வேண்டும். இந்த 1000 என்பது பரிபூரணம், அர்ப்பணிப்பை குறிக்கிறதுங்க. 999 தந்தால் என்ன ஆகும் என்றால் அன்னை அதை ஏற்க மாட்டாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது ஒரு நிபந்தனை கலந்த பக்தியும் கூடுங்க. இந்த ஊர் பெண்கள் அன்னையை தங்கள் வீட்டு பெண்ணாக கருதுவதனால் 1000 பானைகளில் பொங்கல் இடுவார்கள்.
நீங்களும் அன்னைக்கு ஒரு மகளாகவோ தோழியாகவோ மாறி மனதார பொங்கல் வைத்து வேண்டினால் குடும்பம் ஒற்றுமை பெருகும். அன்னைக்கு சுமங்கலி பொருட்கள் அதாவது மஞ்சள், குங்குமம், பூ சமர்ப்பித்து அங்கிருந்து பிரசாதமாக பெறும் மஞ்சள் மற்றும் எலுமிச்சை காணிக்கை அபார சக்தி உண்டுங்க. அதை வீட்டில் வைத்தால் திருஷ்டி நீங்கி செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயம் காரைக்கால் அருகே திருமலை ராயன்பட்டினத்தின் அருகில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆலயம் விலாசம் விரிவாக வேண்டும் என்றால் கூகுள் ஆயிரங்காளி அம்மன் கோவில் அல்லது பெட்டிக்காளி அம்மன் கோவில் என்று கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.